வணக்கம். வாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லெக் ஒர்க் அவுட் தான். லெக் ஒர்க் அவுட்லேயே ஃப்ரண்ட் ஸ்குவாடு. இதில் வந்து 3 விதமான தசை இருக்குது பாருங்கள் முன்னாடியே. அதுக்கு தான் நம்ம விளையாட போகிறோம். அது போக க்ளூட். இது வந்து நார்மல் ஸ்குவாடு. காலை ஒரிஜினல் அளவு கேப் வச்சுக்கோங்க 2 காலுக்கு இடையில வச்சுட்டு கரெக்டாக இது வந்து 15 கவுண்ட்டு 3 செட்டு பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள் எப்படி பம்ப் ஆகுது. நீங்களும் இந்த மாதிரி ஒர்க் அவுட், அதாவது லெக் ஒர்க் அவுட்லாம் இது மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா பம்ப் ஆகும், நல்லா பெருசாகும், நல்ல ஷேப் கிடைக்கும். நான் இப்போலாம் வீக்லி 2 வாட்டி லெக் ஒர்க் அவுட் பண்ணுவேன். முதல்லலாம் லெக்கு வந்து ஒர்க் அவுட்டே பண்ண மாட்டேன். அதனால் பெருசாக லெக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணாதனால லெக்கே இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து வீக்லி 2 டைம் பண்ணுறேன். பரவாயில்ல, நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. நீங்களும் பண்ணுங்கள். லெக் ஒர்க் அவுட் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணால் தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் பேக்கில் உள்ள பொசிஷன். பேக் வந்து ஒன்று போல் இறங்கி ஏறணும், அல்லது பேக் பெயின் ஆகும். ஓகே, இது மாதிரியா அதாவது கட்டையில் அந்த மாதிரியா வந்து பேக்கில் உள்ள பாதம் வந்து இந்த செகண்ட் ஒர்க் அவுட்டை 15 கவுண்ட்டு 3 செட்டு பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் வரும். ரெண்டுமே மெயினான ஒர்க் அவுட்டு தான். அடுத்து பார்க்க போது பார்த்திங்கன்னா நம்ம க்ளூட்டுக்கு உண்டான ஒர்க் அவுட்டு. சில பேர் பார்த்திங்கன்னா லெக் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, பட் க்ளூட்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்ருவாங்க. அது பார்த்திங்கன்னா லெக் மட்டும் பெருசாக இருக்கும், க்ளூட்டு சின்னதாக இருக்கும். அது வந்து நம்ம ஷேஃபே கெடுத்துரும், அழகாக இருக்காது. ஸோ நீங்கள் லெக் ஒர்க் அவுட் பண்ணும்போது காப்ஸு, க்ளூட்டு, அப்புறம் வந்து ஹாம்ஸ்ட்ரிங்கு, அடுத்து வந்து ஃப்ரண்ட் லெக் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும், பார்க்கறதுக்கு நீட்டான சேஃபாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம வந்து க்ளூட் ஒர்க் அவுட் பார்க்கலாம். இது ஸ்மால் ஸ்குவாட்னு சொல்லுவாங்க. நல்லா முடிஞ்ச அளவு கீழே இறக்குங்க. எவ்வளோ தூரம் கீழே இறக்குதீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து ஒரு 15 கவுண்ட்டு 3 செட்டு பண்ணுங்கள். அதுக்கு மேலேயும் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இது வந்து கண்டிப்பாக பெயின் ஆகும், மறுநாள் கூட பெயின் இருக்கும் லெக் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா. ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணுறதுக்கு முன்னாடி லெக்குக்கு உண்டான ஸ்ட்ரெச்சஸ் பார்த்துக்கோங்க. அதுவும் நம்ம வீடியோ அவைலபிளாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெக் ஒர்க் அவுட் முடித்ததும் கூட ஸ்ட்ரெச் அவுட் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் பெயின்லேருந்து கொஞ்சமாவது ரிலீஃப் கிடைக்கும். நல்லா பாருங்கள், ஸ்டார்டிங்கில் காட்டினதுக்கும் இப்போ காட்டினதுக்கும் கொஞ்சம் சேஃப் வந்து கொஞ்சம் தெரியும். ஏன்னா நம்ம பண்ணும்போது வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது எல்லாமே நல்லா பம்ப் ஆகும். ஆனால் மறுநாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பம்ப் ஆகலையே, நல்லா தெரியலையேங்கிறது விட்டுறாதீங்க, தொடர்ந்து பண்ணுங்கள். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இந்த ஒர்க் அவுட் பேர் சிங்கிள் லெக் லஞ்சஸ். ஒவ்வொரு காலாக பண்ணுங்கள். இப்போ ரைட் காலில் வந்து 15 கவுண்ட்டு 3 செட் பண்ணிங்கன்னா, அடுத்து வந்து லெஃப்ட் கால்லையும் 15 கவுண்ட்டு 3 செட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு செட்டுனா இதில் 15 அதில் 15 அந்த மாதிரி பண்ணுங்க. அது வந்து ஒரு செட்டாக எடுத்துக்கோங்க. அப்படி மொத்தமாக பண்ணி முடிங்க. இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். முடிஞ்சளவு உங்களுக்கு எவ்வளோ வெயிட் தூக்க முடியுமோ அவ்வளோ வெயிட் வச்சு பண்ணுங்கள். இதுலேயும் கூட நம்ம பொசிஷன் ரொம்ப முக்கியம். அதுமாரி நீங்கள் அதாவது முடிஞ்சளவு தூக்குங்க. ரொம்ப வெயிட்டு தூக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு நம்பிட்டிங்கன்னா கால் இதாக பிடிச்சிக்கும். ஸோ பார்த்தே பண்ணுங்கள். அடுத்த ஒர்க் அவுட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரீ ஒர்க் அவுட் தான். சும்மா நானாக பண்ணி பார்த்தேன். சரி, ஓகே, நல்லா இருந்தது. இதை ஒர்க் அவுட்டில் ஆட் பண்ணிக்கலாமேன்னு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து 10 கவுண்ட்டு 3 செட்டு பண்ணுங்கள். இது நம்ம ஸ்ட்ரென்த்தனிங்காக பண்ணுறது. அதாவது நீங்கள் மேலே ஒரு ஸ்குவாடு கீழே ஒரு ஸ்குவாடு, அது ரெண்டும் சேர்த்து தான் ஒரு கவுண்ட்டு, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி க்ளூட்டுக்காகவே விளையாடுறது. இதை வந்து 20 கவுண்ட் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ 20 கவுண்ட்டு 3 செட்டு பண்ணுங்கள். ஒவ்வொரு செட்டுக்கு இடையிலையும் எல்லா ஒர்க் அவுட்லேயும் ஒவ்வொரு செட்டுக்கு இடையிலையுமே 1லேருந்து 2 நிமிஷம் நீங்கள் பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக் எடுத்து பண்ணுங்கள். அப்படின்னா தான் மசில்ஸுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்து கெயின் ஆகும். இது வந்து ஆம்ஸ்ட்ரிங்காக பண்ணுறது. ஆம்ஸ்ட்ரிங்காக 2 கால் வச்சும் பண்ணலாம், அல்லது சிங்கிள் லெக்கு கூட வச்சு பண்ணலாம். நான் வந்து 2 காலும் வச்சு ஒரு செட்டு பண்ணேன், சிங்கிளாக வச்சு 2 செட்டு பண்ணிட்டேன். இந்த காலுக்கு 2 செட்டு, அந்த காலுக்கு 2 செட்டுன்னு கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 20 எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பேக் பெயின் வராத அளவு பண்ணுங்கள். ரொம்ப எல்லாம் இறக்க வேணாம். நம்ம ஆம்ஸ்ட்ரிங், அதாவது நம்ம தொடக்கி பின்தொடர் இருக்குல்ல பின்னாடி, அந்த இது வந்து பிடிக்கிற மாதிரி அளவு இருந்தால் போதும். அதில் பம்ப் ஆகிற மாதிரி இருந்தால் போதும். அது கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் ஆகிற மாதிரியே பண்ணுங்கள். பேக் பெயினை இழுத்து வச்சுக்காதீங்க. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி பம்ப் ஆகிருக்கு, உடம்பு எப்படி இருக்குங்கிறத நானும் சும்மா செக் பண்ணிக்கிட்டேன். இது ஏன் திருப்திக்காக.
லாஸ்ட்டாக காப் ரைசஸோட முடிச்சுக்கிட்டேன். இது நம்ம தொடைக்கு கீழே இருக்குது பாருங்கள், பின்னாடி கொஞ்சம் வீக்கமாக காப்ஸ், அதுக்காக விளையாடுறது. இதை வந்து 25 கவுண்ட்டு வெயிட்டை பொறுத்து. என்கிட்ட வெயிட் கம்மியாக தான் இருக்குது, 30 கூட பண்ணலாம். பட் நான் 25 கவுண்ட்டு 3 செட்டு பண்ணேன். இது ஈஸியாக இருக்கும். முடிஞ்சளவு ரிப்பை ஏற்றிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.